மே 15ஆம் தேதி வரை 32 விமான நிலையங்கள் மூடப்படுவதாக தற்போது அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜெய்சால்மர், ஜோத்பூர் உள்ளிட்ட 32 விமான நிலையங்கள் மூடப்படுகின்றன. பாகிஸ்தான் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்க முயற்சி என வான் பாதுகாப்பு அமைப்பு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. ஜம்மு பகுதியில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது இந்திய ராணுவம். எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே உள்ள பகுதிகள் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவியிருக்கிறது. அதற்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது. மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது கடந்த 3 நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து கொண்டிருக்கின்ற தாக்குதல்கள் போராக மாறப்போகிறதா என்பது குறித்து இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற அந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் பொதுமக்கள் மீது நடத்திய துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் தீவிரவாதிகளுடைய தங்கும் முக்கிய பகுதிகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தற்போது இந்தியாவிற்கு எதிராக தனது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்துதான் தனது தாக்குதலை முதலில் துவங்கியது. அந்த தாக்குதல் என்பது ஒரு சிறிய தாக்குதலாக நடத்திவிட்டு பாகிஸ்தான் நிறுத்திவிடும் என்று இந்தியா எதிர்பார்த்து இருந்தது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அன்றைய தினம் ஒரு சின்ன தாக்குதலை மட்டும் நடத்திவிட்டு விடவில்லை. ஆனால் தொடர்ந்து 3 நாட்களாக பாகிஸ்தான் இந்தியா மீது தனது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் நடந்த தாக்குதலை பொறுத்தவரையில் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்தியாவிற்குள் அனுப்பி இந்த தாக்குதலை நடத்தியது. அதே போன்று நேற்றைய தினம் இந்தியா தாக்குதலை நடத்துமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த சூழ்நிலை தான் நேற்று இரவும் பாகிஸ்தான் தனது தாக்குதலை 8:30 மணியிலிருந்து துவங்கியது. சுமார் 30க்கும் மேற்பட்ட இந்தியாவினுடைய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தனது தாக்குதலை நேற்றைய தினம் நடத்தியது. நேற்று முன்தினம் 3 மாநிலங்களை தான் குறிவைத்து பாகிஸ்தான் தனது தாக்குதலை நடத்தி, குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள் தான் தனது குறியாக வைத்து தாக்குதலை நடத்தியது. ஆனால் நேற்றைய தினம் நாம் பார்க்க போனால் 4 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய 4 மாநில எல்லை பகுதிகளையும் குறிவைத்து பாகிஸ்தான் தனது தாக்குதலை நடத்தியது. நேற்றைக்கும் கடந்த முந்தா நாளை போலவே 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வீசப்பட்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. முக்கியமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கின்ற காஷ்மீரினுடைய ஸ்ரீநகரினுடைய அந்த விமான நிலையம் நேற்று முன்தினமும் பாகிஸ்தான் தாக்க முயற்சி மேற்கொண்டது. அதே போன்று நேற்றும் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ஏராளமான ட்ரோன்களை அனுப்பி ஸ்ரீநகரினுடைய அந்த விமான நிலையத்தையும் தாக்குவதற்கான முயற்சி மேற்கொண்டது. ஆனால் இந்திய படையினர் அந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல மிசைல்களும் இந்த நேற்றைய தினம் நடந்த அந்த தாக்குதலின் போது பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாலிஸ்டிக் மிசைல் என்று கூறப்படுகின்ற அந்த மிசைலும் இந்தியா மீது வீசப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மிசைல்களை இந்திய ராணுவ படையினர் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாக பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் வருகின்ற நேரங்களில் தான் இந்த பாதிப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி எல்லாம் தெரிய வரும். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரையில் 5 மாவட்ட மக்கள் அந்த பகுதியில் இருந்து அந்த எல்லை பகுதியில் இருந்து பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற அந்த எல்லை பகுதியில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதிகளை ஓமர் அப்துல்லா, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஓமர் அப்துல்லா நேரடியாகவே சென்று ஆய்வு செய்திருக்கிறார். அதே போன்று குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பூபேந்தர் பட்டேல் அந்த மாநிலத்தில் செய்யப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாட்டு மையத்திற்குள் நேரடியாகவே சென்று தனது ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். முக்கியமாக உரி பகுதியில் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒரு பெண் பலியாகி இருக்கிறார் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் ஏராளமான குண்டுகள் மட்டுமல்லாமல் ட்ரோன்களையும் வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. நேற்று முன்தினம் போல இந்தியாவினுடைய
முன்தினம் நடத்திய அந்த தடுப்பு நடவடிக்கைகளைப் போல நேற்றும் இந்தியா தொடர்ந்து பாகிஸ்தான் ஏவிய அந்த ட்ரோன்களை மட்டுமல்லாமல் மிசைல்களையும் தடுத்து வானிலேயே வெடிக்க செய்திருக்கிறது. இதன் காரணமாக இந்தியாவிற்குள் பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அதே போன்று ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்கள்ல சுமார் 30க்கும் மேற்பட்ட 32 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த விமான நிலையங்கள் 15 தேதி வரை மூடப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் தொடர்ந்து 3வது நாளாக தனது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது விரிவடையும் பட்சத்தில் இந்த விமான நிலையங்கள் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே பாதுகாப்பு கருதி இந்த 32 விமானங்களும் தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் செல்வதற்காக வசதிக்காக அதிகமான ரயில்களை இயக்குவது தொடர்பாக இன்றைய தினம் முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கின்ற அஸ்வினி வைஷ்ணவ் அந்த பகுதியில் கூடுதல் ரயில்கள் அனுப்புவது தொடர்பாக இன்றைய தினம் ஒரு உயர்மட்ட அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார். அந்த கூட்டத்தில் எத்தனை ரயில்கள் எந்தெந்த இடங்களுக்கு அனுப்புவது என்பது பற்றிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட இருக்கின்றன. இந்த தாக்குதல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் போர் என்பது இது ஒரு பெரிய போராக மாறுமா என்ற கேள்வி இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல ஒரு சர்வதேச அளவிலும் ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த போர் பதட்டம் என்பது குறைக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என்று பல நாட்டு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்ததாக அந்த மாநிலத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலினா கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஜனகனுடைய முன்னாள் தூதர் வித்யா பூஷன் தெரிவிக்கும் போது கடந்த கால நடவடிக்கைகளிலிருந்து பாகிஸ்தான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து இது போன்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இது போன்று பல்வேறு வெளிநாட்டு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போர் பதட்டம் என்பது நிறுத்தப்பட வேண்டும் என்று பலராலும் கூறப்பட்டிருந்தாலும் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் தொடர்ந்து தனது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நேற்று முன்தினம் இந்தியா ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தியிருந்தாலும் அந்த தாக்குதலின் காரணமாக பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தாது என்று ஒரு கணிப்பு இருந்தது. ஆனால் இந்தியாவினுடைய கணிப்பு என்பது அது தவறாகிவிட்டது. நேற்றைய தினம் தொடர்ந்து பாகிஸ்தான் 3வது நாளாக நேற்றைக்கு பல நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது ஒரு பெரிய எதிர்பார்க்கப்படாத ஒரு தாக்குதலாக இருந்து கொண்டிருக்கிறது. இது கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அனைவராலும் கருதப்பட்டுக் கொண்டிருந்தாலும் பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கைகள் என்பது இந்தியாவிற்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற முடியும். நேற்றைய தினம் இந்த தாக்குதல் நடந்ததற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் டெல்லியில் அவரது இல்லத்தில் 4 மணி நேரம் தொடர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். முக்கியமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போன்று முப்படை தளபதிகளுடைய தலைமை தளபதி, அதே போன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் நேற்று இரவு 4 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனையில் இதுபோன்று ஒரு பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தால் அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறோம், போர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லது பாகிஸ்தான் நேற்று நடத்திய அந்த தாக்குதலுடன் தனது தாக்குதலை நிறுத்திக் கொள்ளப் போகிறதா, அல்லது தொடர்ந்து இன்று பாகிஸ்தான் தனது தாக்குதலை நடத்துமா, அப்படி நடத்தும் பட்சத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும், தொடர்ந்து இந்தியா கடுமையான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் மீது தொடர வேண்டுமா, அப்படி தொடரும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராக மாறுமா என்றெல்லாம் நேற்றைய தினம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் மீண்டும் இந்த ஆலோசனை கூட்டங்கள் என்பது நடைபெற இருக்கிறது. இன்று காலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படையினுடைய தளபதிகளுடைய கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்
மற்றும் தேசிய பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்தியா மீது பாகிஸ்தான் 3வது நாளாக இந்த தாக்குதல் நடத்தி வரும் இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இதை எவ்வாறு எடுத்துச் செல்ல போகிறது இந்தியா என்பது பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய 4 மாநிலங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். 4 மாநிலத்திலும் பெரும்பாலான இடங்கள் மின்சாரம் இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பல இடங்களில் இருந்து தங்களது வீடுகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தங்கும் இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பான இடங்களில். இது போன்ற ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையில், பதட்டமான ஒரு சூழ்நிலையை இந்தியா எவ்வாறு கையாள வேண்டும், இதை எவ்வாறு எடுத்துச் செல்ல போகிறது இந்தியா, நாடு முழுவதும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை எவ்வாறு தணிக்கப் போகிறது இந்தியா என்பது இன்றைய தினம் பிரதமர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் மீது எந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தப் போகிறது இந்தியா என்பது பற்றிய முடிவையும் எடுக்க இருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் எடுக்க இருக்கின்ற இந்த முடிவு என்னவாக இருக்கும் என்று சர்வதேச அளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் இன்றைக்கு மீண்டும் தனது தாக்குதலை 4வது நாளாக நடத்தினால் இந்தியா மிகப்பெரிய அளவிலான ஒரு பதிலடியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பது பற்றி போன்ற நடவடிக்கைகளை தான் இன்றைய தினம் இந்தியா எடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.